இலக்கிய செல்வர் தமிழ் தேசிய தென்றல் ஐயா குமரி அனந்தன் அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவர் தமிழாக வாழ்ந்தார். அவர் அளவிற்கு இலக்கியம் பேச மகாபாரத ராமாயண குற்றால குறவஞ்சியாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து ஆய்ந்து சொற்களை உச்சரிக்கும் விதமே ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய இலக்கிய பேச்சுக்கள் இருக்கும். அன்னாரின் பேச்சுக்கு நான் மிக மிக அடிமை. சென்னையில் முதலில் வந்த பொழுது 89, 90களில் இருந்து வடபழனியில் பல இடங்களில் நடக்கும் எந்த பொதுக்கூட்டத்திற்கும் அவருடைய பேச்சுக்காக நான் செல்வேன். அப்படி ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதன் இப்ப தமிழ்நாட்டில் இல்லை. அது ரொம்ப வேதனையானது. இது வெட்கி தலகுனிய வேண்டிய விஷயம். அவர் ஆற்றிய தொண்டு அரசியல் களத்தை விட தமிழ்நாட்டில் அவர் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சைவத்தில் இருந்து தமிழ் எப்படி சைவம் வளர்த்ததுங்கிறத அற்புதமா அவர் உரையாற்ற கேட்டிருக்கேன். இது அவர் புகழ் பாடுகிற இடமாகவும் இருக்கணும். அவர் நினைவை போற்றணும். அந்த வகையில் ஒரு சின்ன கதை அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரு பழனி முருகனுக்கு ஒரு வாழைத்தார முதலாளி அனுப்புறாரு அவரோட வேலைக்காரர்கிட்ட, போய் முருகனுக்கு சாத்திட்டு வாப்பான்னு. அவர் போய் போறாரு, ஏறாரு. அந்த வேலைக்காரர் மேலே ஏறி போறாரு. ஒரு பயங்கர பசி எடுக்குது. ஒரு 10 பழத்தை சாப்பிட்டுட்டார். மிச்ச 90 அந்த சாத்திட்டு வந்துட்டார். அதை ஒருத்தன் போய் முதலாளிகிட்ட போட்டு கொடுத்துட்டான். நம்ம தமிழன் தான் போட்டு கொடுக்கறது வல்லவனாச்சு. அப்புறம் என்னடா உண்மையான மிரட்டின உடனே, ஆமாங்க பசிச்சிச்சு, நான் 10 பழம் சாப்பிட்டுட்டேன். சரின்னு அவனை அடிச்சு இது பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டார். இரவு அந்த முதலாளி கனவுல அந்த பழனிமலை முருகன் வர்றான். இவர் பயங்கரமா எந்திரிச்சு, அப்பனே முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, மன்னிச்சுக்க, ஒரு 10 பழத்தை அவன் சாப்பிட்டானா? இல்லப்பா, நீ 100 அனுப்பிச்சதா சொல்ற, எனக்கு 10 பழம் தான் எனக்கு வந்துச்சு, 90 எங்கன்னு கேட்டாராம். அந்த சார் எங்கன்னு கேட்ட மாதிரி. அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த ஏழைக்கு இட்ட அந்த உணவு அவன் சாப்பிட்டதுதான் அந்த இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆனா ஆளும் அரசுகள் இந்த ஏழைகளை ஏழைகளாவே வச்சு கொடுமைப்படுத்தி பணக்காரனை வாழ வைக்கிறாங்க. அதனால உண்மையான ஒரு சைவ ஆட்சியெல்லாம் நடக்கணும்னா இந்து முஸ்லீம் இந்த கலவரத்தை உண்டு பண்ற நடைமுறை இருக்கிற நாட்டில் உண்மையான ஒரு சைவத்தை அமல்படுத்துங்க. எல்லா மக்களையும் மதிங்க. எல்லாத்துக்கும் உரிமைகளை பிரிச்சு கொடுங்க. இன்னொரு வேண்டுகோளா இதை நான் வைப்பேன். யாரும் வைக்கிறாங்களோ இல்லையோ, குமரி அனந்தன் இருந்தார், வாழ்ந்தார், மறைந்தார் அல்ல. இப்ப 234 தொகுதியில நாளைக்கு தேர்தல்னா ஒரு 10-15 இலக்கியவாதிகளை, சிறந்த ஒரு புலவர்களை கொண்டு வாங்க எம்எல்ஏவா. அவங்கவுங்க கட்சியில் அதிமுக அவங்கள நிப்பாட்டட்டும். வெறும் பணம் சம்பாதிக்கிற எந்திரங்களை மட்டும் வைக்காதீங்க. அதிமுகவுக்கும் சொல்லிக்கிறேன், திமுகவுக்கும் சொல்லிக்கிறேன், மற்ற எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இப்ப சமீபத்தில் பாக்குறீங்க, உங்க பத்திரிகையாளருக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. 100 கோடி பிடிக்கிறாங்க பணம், 1000 கோடி பிடிக்கிறாங்க, அமலாக்கத்துறை வர்றாங்க, அரசியல் இருக்கு இல்லைங்கள, 150 கோடி தங்கம் பிடிக்கப்படுது. ஏண்டா நீ ஜனநாயக முறைப்படி வாழ்ந்து ஒழுங்கா இருந்தா இவ்வளவு எப்படா நீ கொள்ளையடிப்ப? அதனால சும்மா ஒரு இவர் பேர்ல விருது வழங்குறது, சிலை திறக்கிறது, அதெல்லாம் பத்தாது. குமரி அனந்தன் பேச்சை இளைஞர்கள் கேளுங்க, அப்படியே நரம்பு புடைக்கும். அவர் உச்சரிப்பு அவ்வளவு அசத்தலா இருக்கும். பாரதியார பேசினாலும் சரி, பாரதிதாசனை பேசினாலும் சரி, பழைய இப்போலாம் வாட்ஸ்அப்ல அதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு பாருங்க. ஒரு கவிதை பாரதியார் எழுதினது, அவர் உச்சரிப்பு என் மண்டையில் அப்படியே நிக்குது. நான் பல ஹிந்தி பேசினாலும், சமஸ்கிருதம் பேசினாலும், பல ஸ்டேட்டுக்கு போனாலும்
அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தன்னிந்தது காடுதழல் வீரத்தில் குஞ்சென்ற முப்பென்று முண்டோ தெரிகிறதாம். இன்னும் அற்புதமா பேசுவார். அந்த உச்சரிப்பு இருக்கு பாருங்க, அப்படியே நம்மள தமிழ் கற்க தோன்றும். வாங்க ஆசிரியர், வாங்க ஐயா, சுப்பவே ஐயா வாங்க. அப்படி ஒரு தமிழால் ஈர்க்கப்பட்டவன். தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த கட்சி வந்தாலும் ஒரு எம்எல்ஏவா ஒரு 10-15 புலவர்களை நியமிங்க, அதிகாரத்துக்கு அவங்கள கொண்டு வாங்க. அப்பத்தான் தமிழ் வாழும், தமிழ் இந்தியாவை ஆளும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இழந்துட்டோம். அவர் அளவுக்கு தமிழ் பேசக்கூடிய ஆள் இல்ல, எங்கேயுமே இல்ல. அது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இந்த இரங்கல் கூட்டத்தில் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அதை வருகிற அரசுகள் இதை நிறைவேற்றணும். ஆட்சி அதிகாரத்தில் இலக்கியவாதிகளை, புலவர்களை, தமிழ் காப்பவர்களை எந்த பாகுபாடும் இல்லாம, எந்த சமரசமும் இல்லாம நிப்பாட்டுங்க. அப்பதான் தமிழை காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.